சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நேற்று வெள்ளரிக்காய் மருந்து அடித்தவங்க. இன்றைக்கி வெள்ளரிக்காய் அறுவடை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணுவோம் வெள்ளரிக்காய். இது இந்த மூட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் கூடைங்க. நான் கூட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். வெள்ளரிக்காய் ஒரு கூடையில் அடுக்கி அந்த கூடை கணக்கில் தான் சேல் பண்ணுறது. என்னங்கடா அண்ணன் அத்தை எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கத்திரிக்குள்ளே தாங்க போய்கிட்டு இருக்கோம். மக்களே, இந்த வெள்ளரிக்காய் எப்படி அறுவடை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காமிக்கிறேன். இப்போ இது ஒரு வாய்க்காலுங்க. இதில் வழியாக தான் தண்ணி பாய்ச்சறது. இந்த வாய்க்கால் எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு துணி மாதிரி கிடக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் முடியுது. இப்போ குழி மேடு அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக பிரிச்சுருப்போம். குழியில் தான் தண்ணி பாயிறது. மேட்டில் ஒரு ஆள், குழியில் ஒரு ஆள், அப்புறம் ஒரு மேட்டில் ஒரு ஆள், 3 பேர் இருக்கும். ஒரு ஆளாக ஒரு நிறையா போயிட்டு அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலையை இப்படி ஒதுக்குவோங்க. ஒதுக்குனா தான் தெரியும், சும்மா மேலோட்டமாக பார்த்தாலாம் தெரியாது. இருக்கு, நான் ஒரு வெள்ளரிக்காய் கூட உடிச்சு காமிக்கிறேன். இப்போ இது மேடு, இது குழிங்க. இந்த மேடு நான் மேட்டில் வரேன்டானே அப்படின்னு சொல்லிட்டு மேட்டில் வர்றது. இந்த இருங்க வெள்ளரிக்காய் இருக்கா, அவ்வளோதாங்க. ஒடிச்சு ஃபஸ்ட்டு ஒத்த கையில் ஒடிச்சு ஒத்த கையில் வச்சுக்குவோம். இதை புறானே எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இந்த நிறையிலேருந்து அந்த நிறை போகிற வரையுமே ஒத்த கையில் ஒடிச்சு இப்படி ஒத்த கையில் இப்படி வச்சுக்குவோங்க. ஒடிச்சு இப்படி வச்சு இப்படி கும்பிட்டமாக வந்துடுமா. அதுக்கப்புறம் கை ரூமுனோன்னா ஒரு கூடையில் போய் வச்சுருவோம். அந்த கூடை தான் இந்த வெள்ளரி கூடை. அதாங்க, இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். வேலை பார்க்கும்போது வீடியோ எடுக்கலாம், ஆனால் அப்போனே செல்லு எடுக்கவும் தோணாது. ஏன்னா வேலை கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் நேரம் இருந்தால் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆயிடுதுங்க. அதனால தான் நேரம் பற்ற மாட்டேங்குது. காலையிலே கடல ஓடி அரிக்கிறது, அப்புறம் வெள்ளரிக்காய் எடுக்கிறது, அது மாதிரி தான். இங்கேதானே போகிறா? சரிங்க, அம்மா வந்துட்டாங்க. இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சரி, முடிஞ்சால் பிரேக்கில் சந்திப்போம். எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. சொந்தங்களே, மணி பார்த்தீங்கன்னா 12:45 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா டீ பிரேக்கு. அதாங்க வடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வடையும் டீயும். முடியா இங்கே உளுந்த வடை. நீ என்னம்மா சாப்பிட்றேன்? அது நீ ஐரு அப்போம்மா. சரியான வெயிலுங்க, ஒன்றும் பண்ண முடியல. அது கொஞ்சம் வெள்ளமே இருந்துச்சு, வேலையை பார்க்காம வெள்ளமே இருந்துச்சு. என்ன இலை பிஞ்சு வச்சுருக்கீங்களே? சுடுது. தெரிஞ்சு அது தண்ணி இல்லைம்மா, காலி ஆயிடுச்சு. இன்னொரு வடை கொடுமா. நீ 2 தண்டியா அடிக்க போய் யாரு பாண்டி என்னமா காசை கொடுத்துட்டு அப்போ அங்கே போய் கேட்கலாமா? அப்புறம் கொடுத்துட்டான், வராத அருந்து போட்டுட்டான். கொடுத்தாச்சான்? கொடுத்தாச்சு. மக்களை பலகாரம் வாங்கிட்டு வந்த நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன நியூஸுங்க. இது எப்போ வந்துச்சு, என்ன டேட்டு எதுவும் தெரியல. அந்த நியூஸை படிக்கிறேன், கொஞ்சம் பாருங்களேன். ஐயாக்கண்ணு மனைவி முருகசெல்வி, வயது 39, பீடி சுற்றும் தொழிலாளி. இந்த தம்பதிக்கு 10 வயதில் மகள் உள்ளார். ஐயாக்கண்ணு துபாயில் வேலை செய்து வருகிறார். இதனால் முருகசெல்வி தனது மகளுடன் அருணாச்சலபுரத்தில் தனது வீட்டில் தங்கியுள்ளார். வடநத்தம்பட்டியைச் சேர்ந்தவர் சரத்து, வயசு 24, இன்ஜினியரிங் படித்துள்ள இவர் தற்போது பால் வியாபாரம் செய்து வருகிறார். கொடூர கொலை. இவர் தினமும் முருகசெல்வியின் வீட்டுக்கு பால் விநியோகம் செய்வது வழக்கம். மார்கழி மாதம் என்பதால் நேற்று அதிகாலை முருகசெல்வி அருகிலுள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது அவரது வீட்டுக்கு பால் விநியோகம் செய்வதற்காக சரத்து சென்றார். சிறிது நேரத்தில் அவரது வீட்டுக்குள் இருந்து பரபரப்பாக வெளியே ஓடி வந்த சரத்து அக்கம் பக்கத்தினரிடம் முருகசெல்வியின் வீட்டு வளாகத்தில் உள்ள தனி குளியலறையில் இருந்து ரத்தம் வெளியேறுவதாக கூறினார். இதை கண்ட அக்கம்பக்கத்தினர் சேர்ந்தமரம் போலீஸ் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். போலீஸார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். அப்போது அங்குள்ள அதுக்கப்புறம் பாதி கிழிஞ்சிருக்குங்க. அதாவது முருகசெல்வி வழக்கம்போல் காலையில் கோவிலுக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது சரத் அங்கு பால் ஊற்ற வந்தார்.
அப்போது தனியாக இருந்த முருகசெல்வியின் கழுத்தில் கிடந்த 4 பவுன் தாலி செயினை சரத்து பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அவரிடமிருந்து தப்பிக்க நீடித்த முருகசெல்வி குளியலறைக்குள் ஓட முயன்றார். ஆனால் சரத்து விடாமல் பின்னால் சென்று முருகசெல்வியை கீழே தள்ளி இரும்பு கம்பியால் அவரது முகம் கழுத்தில் சரமாரியாக குத்தி கொலை செய்துள்ளார். நாடகமாடிய இன்ஜினியர் கைது. இதையடுத்து அவரது கழுத்தில் கிடந்த 4 பவுன் செயினை பறித்து கொண்டு சரத்து வெளியே வந்தார். தன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்ற நோக்கத்திலேயே அக்கம் பக்கத்தினரிடம் ஓடி சென்று முருகசெல்வி வீட்டு குளியலிலிருந்து ரத்தம் வெளியே வருவதாக நாடகமாடியது தெரிய வந்தது. இதையடுத்து சரத்தை போலீசார் கைது செய்து தென்காசி கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், திருடப்பட்ட 4 பவுன் நகையை பறிமுதல் செய்தனர். கொலை நடந்த 6 மணி நேரத்தில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. பார்த்தீங்களாங்க, 24 வயசு பையன் இன்ஜினியர் படிச்சுட்டு பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சரத்துங்கிறவர். அவர் வந்து இந்த முருகசெல்வி வீட்டில் வந்து பால் வந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி பால் வியாபாரம் செய்யும்போது அவங்க வந்து குளிக்கும்போது இல்லை, குளியலறையில் இருந்திருக்காங்க. செயினை 4 பவுன் செயினை பார்த்துட்டு கொலை செஞ்சுட்டு அந்த செயினை எடுத்துருக்காங்க. பாருங்கள், பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டு ஒரு உயிரே எடுக்கிற அளவுக்கெல்லாம் வந்து துணிகிறாங்களே, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே கேவலமாக இருக்குங்க. என்னங்க வாழ்க்கை, இன்றைக்கி இருக்கிறோம், நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கிறது நிச்சயம் கிடையாது. இப்படி இந்த பணம் வாழ்க்கைக்கு வந்து பணம் தேவைதாங்க. அதனால் பணமே வாழ்க்கை கிடையாதுல்ல. பாருங்கள், கொள்ளையடிக்கிறது, திருடுறது, கொலை பண்ணுறதெல்லாம், ஒரு உயிரை எடுக்கிறதெல்லாம் எப்படிங்க? அதுவும் அந்த இடத்துல கொலை பண்ணிவிட்டு போயிட்டு வெளியிலையும் போய் சொல்லியிருக்காரு பாருங்கள், இது மாதிரி குளியலில் இருந்து ரத்தம் வருது அப்படின்ட்டு. அவ்வளோ தைரியம். அந்த காசு தான் ஒருத்தவன் வந்து குற்றவாளியை மாற்றுது. பெண்கள்லாம் வெளியில் போகிறது வர்றது கொஞ்சம் பார்த்து, நகையெல்லாம் அவ்வளோவா சேஃபாக பார்த்துக்கங்க. ஏன்னா நகையோடு போனால் பரவாயில்ல, உயிரையும் பறிச்சுட்டு போயிடுறாங்க நகையோடு சேர்த்து. உயிர் போனால் திரும்பாது. விலை மதிக்க முடியாத ஒன்று நம்ம உயிர் தான். முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க சொன்னாங்களே, பார்த்துக்குங்க. ரொம்பவே மன வருத்தமாக இருக்குங்க இந்த நியூஸை படித்தோன்னா. சரிங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது சொன்னேன். இருந்தாலும் ரொம்ப வேதனைங்க. அவர் வந்து துபாயில் வேலை பார்க்குறாராம் வீட்டுக்காரு. 10 வயசில் ஒரு மகன் இருக்குங்க. அந்த மகளை இனிமேல் யாருங்க பார்த்துக்குவா? அவர் எப்படி கஷ்டப்பட போகிறான்னு தெரில. இவனுங்க பார்த்து சேஃபாக இருந்துக்கங்க சொன்னாங்களே. மக்களே, பார்த்தீங்கன்னா இந்த சொனையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெள்ளரி கொடி ஃபுல்லாமே இந்த சொனை வந்து இருக்கும். அது வந்து கையில் போட்டு நம்ம தடவுறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து கையில் வந்து அரிப்பெல்லாம் ஏற்படும். அது மாதிரி அரித்து சொரிகிறது, இங்கே சொரிஞ்சு ரத்தம்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாழ்க்கையில், விவசாய வாழ்க்கையில் அதெல்லாம் சகஜம்தான். கையில் மட்டும் இல்லை, கால் எல்லாமே போட்டு அரிக்குங்க. வெயில் தான் இப்போ எங்களை போட்டு வாட்டி வாக்குது. அதுக்காக காலநிலை, நேரம், காலம் அதெல்லாம் காரணம் சொல்லி வேலையை நிறுத்தாமல் உழைத்து கொண்டே இருப்பது தான் விவசாயியோட வாழ்க்கை. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். மக்களே, இப்போ வந்து நாங்கள் வெள்ளரிக்காய் எப்படி அடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த வாய்க்கால் எடுக்க ஒரு அன்னவடியில் வந்து மொத்தமாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் அந்த காயை வந்து பிரிப்போம். கூடையில் வைக்கிற பிஞ்சு சைசிக்காய் அப்படின்ட்டு. சைசிக்காய் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் விலை கம்மி. இந்த சின்ன பிஞ்செல்லாம் வந்து ஒரு கூடையில் எங்கேங்க இது மாதிரி தான் அடிக்கிடுவோம். அடுக்கி இப்போ சீலை துணியில் வந்து பிடிச்சி கட்டிடுவோங்க. வெள்ளரி நாங்கள் விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் வாங்குறது வந்து இந்த கூடை கணக்கு வச்சு தான். இந்த கூடை தான், இதுதான் வெள்ளரி கூடை. இது வந்து சீசனுக்கு பொறுத்து விலைகள் மாறுங்க. 150, 200, 250, 300, 350, 400 அப்படின்ட்டு. அதிகமாக நல்ல வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் நல்ல ரேட்டாக போவோம். காயும் வந்து வெள்ளரிக்காய் அவ்வளோ இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் நல்ல ரேட்டாக போவோம். அதெல்லாம் இப்படி தான் முறுக்கி அவ்வளோதாங்க, அப்படியே சுற்றி பின்ன வேண்டிதான். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளரிக்காய்லாம் நல்லா சாப்பிடுங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தர்பூசணி சும்மா இந்த வெள்ளரிக்காய் பயிரிட்டதுனால நான் சொல்லலை,
வெள்ளரிக்காய் உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. தர்பூசணியெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. தர்பூசணியெல்லாம் ரொம்ப விரும்பியே சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உடம்பை வந்து இயற்கை மூலமாக எப்படி குளிர்படுத்த முடியுமோ இயற்கை மூலமாக முடிஞ்ச அளவுக்கு குளிர்படுத்துங்க. ஏன்னா இந்த செயற்கை வந்து ரசாயன பொருட்கள், கலரு, கூல்ட்ரிங்க்ஸுன்னு நிறையா வந்துருச்சு. அதெல்லாம் குடித்து உடம்பை கெடுத்துக்காமல் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுட்காலம் வந்து கொஞ்சம் நீடிக்கும். பார்த்துங்க எப்படின்னு. அது வந்து இந்த வாய்க்கால் இந்த 2 வாய்க்கால் மட்டும் எடுத்துருக்கோம். அங்கிட்டு ஒரு 2 வாய்க்கால் இருக்குது. பார்த்தீங்களா, அந்த கொடியை பார்க்கவே கொஞ்சம் நல்லா ஆசை இருக்குது. பார்த்தீங்களா, பச்சை பசேன்னு. சொந்தங்களே, மணி பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சுங்க. அதனால் பயங்கரமாக பசிக்குது. அதனால் வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு வந்துடுறாங்க. மக்களே பார்த்திங்கன்னா 1:30க்கு சாப்பிட போனோங்க. மணி 2ங்க. திருப்பி கொள்ளைக்கு போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்றது 10 நிமிஷமாக இருந்தாலும் நடக்கிறது 10 நிமிஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே தான் 1 கிலோமீட்டர் மாடானே 3/4 கிலோமீட்டர் தான். 3/4 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு நடந்தே வரலாம். போனோன்னா சாப்பிட்டு வேறு எந்த லேட்டும் இல்லை, உடனே கிளம்பி வந்துட்டாங்க. வெயில் தாங்க சரிபோடாக போடுது. சொந்தங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளரிக்காய் கீழே இருக்குது. ஒரு கொள்ளை வந்து வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டோங்க. இப்போ வந்து அடுத்த கொள்ளைக்கு போக போகிறோம். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 4:26ங்க. அங்கே ஒரு 1.5 மணி நேரமாவது ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு 6 மணிக்கிட்ட ஆயிரும். சாயந்தரம் 6 மணி ஆயிரும். சரிங்க, வாங்க போவோம். போட்டு துவைக்கிறேன். சொந்தங்களே பார்த்தீங்கன்னா அடுத்த கொள்ளைக்கு வந்துட்டோங்க. முதுவெல்லாம் ஏதோ கலட்டி தனியாக வச்ச மாதிரி வலி பின்னி எடுக்குது. ஏன்னா வந்து காலையில் 6 மணிக்கு வந்து குடிஞ்ச முதுகு ஒரு இடையில டீ குடிக்கவும் சாப்பிடவும் மட்டும்தான் நிமிந்துச்சு. அதனால் ஓவராக கொஞ்சம் வலி இருக்கும். இப்போ வந்து அடுத்த கொள்ளைங்க இது வெள்ளரிக்குள்ளே. இப்போ எடுத்த கொள்ளையில் கூட முதுகு வலி மட்டும்தான் குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே வந்து முதுகு வலியோடு சேர்த்து சொருக்குன்னு வேறு நெறிஞ்சி முள் எக்கச்சக்கமாக இருக்குங்க. சொரக்குன்னு போட்டு எல்லாம் அந்த முள்ளை எடுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். அவ்வளோ முள் சரன்னு குத்திக்கிட்டே இருக்குங்க. வேறு வழியும் இல்லை. அந்த நாங்களும் எவ்வளோ எடுத்து பார்த்தோன்னா திருப்பி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த நெறிஞ்சி முள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க குத்திக்கிட்டே தான் இருக்குது. இது என்ன பண்ணுறது, வேறு வழியும் இல்லை, எடுத்து தான் ஆகணும். காய்ச்ச காயை வந்து போட்டு வைக்க முடியாது இல்லையா. ஏன்னா அந்த காயை வந்து காய்ச்சி பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ கடின உழைப்புகள். கடைசியில் காய்ச்சதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணாமல் விட்டால் அது வந்து விவசாயம் பண்ணதுக்கே அர்த்தம் கிடையாது. அதனால் எவ்வளோ குத்தல்கள் வாங்கினாலும் சரி, எவ்வளோ கதறல்கள் ஆனாலும் சரி வந்து வெள்ளரிக்காயை பிடுங்கியே தான் ஆகணும். ஏன்னா அண்ணே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆல்ரெடி நம்ம அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாப்புல. ஏன்னா அவர் வந்து முழு நேர விவசாயி. நம்ம வந்து நான் வந்து பகுதி நேர விவசாயின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா எப்போயாவது ஒரு தடவை தான் வந்து வீட்டில் வயக்காட்டு வேலையை பார்ப்பேன். அப்புறம் இடையில ஓடிடுவேங்க அங்கிட்ட இங்கிட்டுன்னு. ஆனால் இது ஒரு ஜாலியாக தாங்க இருக்குது. விவசாய வேலையில் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பழக்கப்பட்டது. அதனால் ரொம்ப ஜாலியாக எனக்குமே இது விருப்பம். வேறு வழி இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வேறு சைடு வேலையை. சரிங்க சொந்தங்களே, மணி பார்த்திங்கன்னா 6:53. இப்போ தான் நம்ம கொள்ளையிலேருந்து வந்து ஆட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து கட்டினோம். பில்லும் வரையில் பிடிங்கிட்டு வந்தோம். பில்லை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒன்றும் முடியலைங்க. சரிங்க, இனிமேல் போய் ரெஸ்ட் எடுப்போம். நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. பார்த்து பத்திரமாங்க. நாளைக்கு என்ன வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாட்டா, பை பைங்க.